புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக வாலி எழுதிய அசுர கேள்வி. 1000ல் ஒருவன் படத்தில் MS விஸ்வநாதன் செய்த மாஸ் அற்புதம். வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமாவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் ஜெயலலிதா நடிப்பில் PR பந்தலு இயக்கத்தில் 1965ஆம் ஆண்டு வெளியான 1000ல் ஒருவன் திரைப்படம் ஒரு வரலாற்று மைல்கல். அடிமைப்பட்டு கிடக்கும் மக்களை தட்டி எழுப்பும் மாபெரும் தலைவனாக எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தில் வாழ்ந்திருப்பார். அந்த படத்தில் அநீதிகளைக் கண்டு கேள்வி கேட்கும் விதமாக உருவான ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, கோன் என்ற தலைவன் இதில் இல்லாமல் சட்டமில்லை என்ற பாடல் உருவான அந்த அதிரடி பின்னணியின் ரகசியத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். 1965ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் சென்னை விஜயா வாகினி ஸ்டுடியோவில் 1000ல் ஒருவன் படத்தின் பாடல்கள் கம்போசிங் நடந்து கொண்டிருந்தது. படத்தில் அடிமைகளின் தலைவனான எம்ஜிஆர் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் ஒரு மாஸ் கொள்கை பாடல் தேவைப்பட்டது. இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள் தாலாட்டுக்கட்டுகளின் கம்பீரத்தோடு ஒரு பேரணி மெட்டை மீட்டினார். அந்த மெட்டை கேட்ட வாலிப கவிஞர் வாலி எம்ஜிஆர் அரசியல் எதிர்காலத்திற்கும் மக்களின் சிந்தனைக்கும் ஏற்ப தனது பேனாவை எடுத்து எழுதினார். அவர் எழுதிய அந்த முதல் வரிதான் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, கோன் என்ற தலைவன் இதில் இல்லாமல் சட்டம் இல்லை, மனிதன் மாறவில்லை, அவன் மனமும் மாறவில்லை என்ற மாஸ் பாடல். பாடலின் சரணத்தில் வாலி எழுதிய அநீதியை கண்டு அஞ்சாதே, உரிமையை கேட்க தயங்காதே என்ற வரிகளை படித்த எம்ஜிஆர் வாலியை கட்டிப்பிடித்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். TM சௌந்தரராஜன் அவர்களின் கம்பீர குரலில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் எம்ஜிஆர் பாடிய போது தியேட்டரையே விசிலடிக்க வச்சு குலுங்கியது. இந்த மாஸ் பொற்கால வரலாற்று பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் தினமும் சினிமா சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.